ஓ முருகா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிகப்பெரிய முருகர் சிலை அமைந்திருக்க இடமான மலேசியா முருகர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பட்டு கேவ்ஸுங்கிற இடத்துல அமைந்திருக்கு. இந்த சிலையானது பார்த்திங்கன்னா 140 அடி, அதாவது 140 அடி உயரத்தில் இருக்கிற முருகர் சிலை இங்கே தாங்க இருக்குது. வேறு எங்கேயும் உலகில் நம்மளால் பார்க்க முடியல. இப்போ நான் பார்த்திங்கன்னா மலையின் அடிவாரத்தில் இருக்கோம். இங்கே புறாக்களை அதிகமாக பார்க்க முடியுது மாலை நேரத்தில். அதே மாதிரி அங்கே கடை வைத்திருக்கவங்க, அதே மாதிரி அங்கே ஒரு சுற்றுலாவுக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே புறாக்களுக்கு தானியங்கள் அந்த வகைகள் போடுறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இது முருகர் சிலையின் கீழே பார்த்திங்கன்னா அந்த அரசு மற்றும் கோயில் நிர்வாகிகள் பெயர் அச்சிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில், அதாவது முருகனின் அண்ணனான விநாயகர் கோயிலை பார்க்க முடியுது. அந்த கோயில் தான் அது. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கவங்க குரங்குகளும் இருக்கிறனால குரங்குகளுக்கு உணவு போடுறதும், அதே போல் அவங்க புகைப்படம் எடுக்கிறதும் பார்க்க முடியுது. அதே மாதிரி முருகர் சிலைக்கு கீழே இந்த இடத்துல ஒரு பெரிய உண்டியல் ஒன்று இருக்குங்க. இங்கே நிறையா பேர் பணங்கள் போடுறது என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா அம்மன் கோயில் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல உணவகங்கள் இருக்குது. இது தாங்க நம்ம விநாயகர் கோயில் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த விநாயகர் கோயில் சுற்றியும் அடிவாரத்தில் இருக்குது. அதே மாதிரி இது படி பார்த்திங்கன்னா சுற்றியும் ஒரு படியிலையும் ஒரு நிறமாலை பூசப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா அடிவாரத்தில் சுற்றி நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ தான் படி ஏற போகிறேன். இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். இங்கேயும் நிறைய குரங்குகள் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி ஒரு பாகங்களுக்கும் ஒரு நிறத்தில் அடிச்சிருக்காங்க. 3 வழி பாதை தான் 2 இதில். அதே மாதிரி ஃபுல்லாகவே மலைகளுக்கு நடுவில் இருக்க கோயிலுங்க. மலைகளுக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 720 படி. அதே மாதிரி நான் பாதி ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து எடுத்தது முருகர் சிலையின் பின்னாடியிலிருந்தும் அதே மாதிரி இந்த மலை எல்லாமே பார்க்க முடியுது. இதில் 720 படி பக்கம் இருக்குங்க. அதே மாதிரி எங்கள் கூட ஒரு ஹாங்காங் நாட்டிலேருந்து வந்தவங்க எங்கள் கூட படியில் ஏறினாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பக்கம் ஆச்சு. ஏறினதில் கொஞ்சம் தூரம் ஏறிட்டேன். இதுக்கடுத்து கோயிலுக்கு போகிறது தான். இதுதான் கோயில். நான் போனது மாலை வேலையிலனால ஒரு 7-7:30 மணி பக்கம் இருக்கும். அந்த வேலையில் இப்படி தான் இருந்துச்சு. இது கோயிலோட நுழைவாயிலுங்க. உள்ளே போன உடனே இந்த முன்னாடி நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் போர்டில் செருப்புகள் போட்டிருந்தாங்க. செருப்பு போட்டு வரக்கூடாது. அது நமக்கு தெரியும். ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு தெரியுங்கிறனால இது பழனி மாதிரி தூரம் இல்லைங்க. அதானா நேர் வழி தான். அதனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம தண்ணி குடிக்கிற இடமான அந்த வாட்டர் டாக்டரை பார்க்க முடியுது. அதில் பழனியில் நிறையா பக்கத்தில் பார்க்க முடியும். போனோடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 மயில்கள், அதே மாதிரி முருகர் வேலு பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த விளக்கு போடுறதுக்கு இங்கே ஒரு தனி இடம். அதே மாதிரி இங்கே தினமும் பார்த்திங்கன்னா 30 பேருக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இங்கே பூசாரி அவங்க சொன்னாங்க. இப்போ ஒன்று இங்கே இது தான் இங்கே பார்த்திங்க முருகரோட இருக்கிற இடம். அதே மாதிரி இது 2 புறமாக சொல்லலாம். கீழே ஒரு முருகர் இருக்கார். அதே மாதிரி மேலேயும் தனியாக ஒரு முருகர் கோயில் இருக்குது. இதுதான் அந்த மேலே. அது ஒரு 40லேருந்து 50 படி ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் நல்லாவே பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மலைக்கு உள்ளேயே தான் கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு தனியாக ஒரு இடத்துல விளக்கு போடுற இடம் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா காணிக்கை நம்ம இங்கே மலேசியா வெள்ளியிலையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம நாட்டோட இதுலேயும் காணிக்கை வாங்கப்படுது 2 இதுலேயும். அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இவங்க ஃபாரினர், இவங்க சொன்னவங்க தான். இவங்களும் புகைப்படம் எடுக்கிறத பார்த்தேன். அதே மாதிரி இது ஒரு கோயில் தானங்க தான் மேலே இருக்கிற கோயிலுங்க. இந்த சிலையானது இப்படி தான் இருந்துச்சு அங்கே. அதே மாதிரி இறங்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே நேராக போனோம். இந்த பாம்பானது மலையில் இருக்கிற மாதிரி அந்த பாம்பாட்டி சித்தர் அந்த இது சொல்கிறது அந்த ஒரு இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இறங்கி போகிற தூரத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நான் மேலேருந்து இறங்குறதுக்கு ஒன்றும் பெரிய சிரமம் தெரியல. அதே மாதிரி இறங்குற வழி ஃபுல்லாகவே ஒரு புறமாக இறங்குறனால அங்கே கடைகள் நிறையா பார்க்க முடிஞ்சனால. இதுவே பார்த்திங்கன்னா இது ஒரு கடை தான். இந்த இடத்துல நிறைய தமிழ் ஆளுக தான் இங்கே அதிகமாக இருந்தாங்க. நம்ம ஊர் மாதிரியே தான் இருந்தது. இது இவ்வளோ தாங்க மலேசியா முருகர் கோயில் என்னால் பார்க்க முடிஞ்சது. இதே மாதிரி உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி காட் முருகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.